மாதம்பட்டி ரங்கராஜ், ஜாய் கிறிசல்டா இவங்க தொடர்பான வழக்கு வந்து சோஷியல் மீடியால எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சமீபத்தில வந்து ஜாய் கிறிசல்டா அவர்கள் ஒரு விஷயத்த வந்து பகிர்ந்திருக்காங்க. அதாவது இயக்குனர் ஃபெட்ரிக் உடனான முதல் திருமணத்தில நெறைய பிரச்சனைகள், துன்புறுத்தல்கள் எல்லாமே இருந்துச்சு. என்னுடைய வாழ்க்கையே மோசமா தான் இருந்தது. அப்போதான் மாதம்பட்டி வந்து என்கிட்ட "ஏன் தங்கம் அவர் பணத்தில தான் நீ வாழ வேணுமா? அதான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்க மாட்டேனா? டைவர்ஸ் குடுத்துடு" அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாரு. "உறுதியா சொல்கிறீங்களா?" அப்படின்ற மாரி நான் வந்து கேட்டேன். "உறுதியா தான் சொல்றேன் நானு" அப்படின்னு வந்து சொன்னதால தான் நான் டைவர்ஸுக்கே இறங்குனேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஜாய் கிறிசல்டா அவர்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிரா வந்து அவங்க சொன்னது அதாவது அவங்க பேசத் தொடங்கியதுக்கு அப்புறம் தான், பல பெண்கள் வந்து ஜாய் கிறிஸிடாவ வந்து தொடர்பு கொண்டு, அவங்களையும் இப்படி வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் ஏமாத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த மட்டும் இல்ல, அந்த பெண்கள் எல்லாருமே வந்து ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆன பெண்கள் தான் அப்படின்ற மாரியும் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா மாதம்பட்டி ரங்கராஜோடைய வாடிக்கையான வேலையே இதுதானோ அப்படின்ற ஒரு சந்தேகமே எனக்கு எழுந்திருக்கு. அந்த பெண்கள் என்கிட்ட பேசின ஆதாரங்கள்லாம் என்கிட்ட இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பகிர்ந்ததுக்கு அப்புறமா ரசிகர்கள், அதாவது பொதுமக்கள் எல்லாருமே வந்து ஜாய் கிறிசல்டாவ வந்து கொஞ்சம் விமர்சிக்க செய்றாங்க. அதாவது இதுக்கு பேர் தான் வந்து அரசன நம்பி புருஷன இழந்த கதையா? அப்படின்ற மாதிரிலாம் நெறைய கருத்துக்கள்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.